நம்ம எல்லாரோட மனசுலையும் ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது உண்மை இல்லை. இது குட்டி ஸ்டோரி, பெரிய ஸ்பாட். என் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லான பர்சனாக மாறணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும்தான் ஒரே வழி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக ஐ புஷ் மை செல்ஃப் எவ்ரிவேர். விடாம வேலை பார்த்துட்டே இருந்தேன். நோ பிரேக்ஸ், நோ ரெஸ்ட். அதோட ரிசல்ட்டாக எனக்கு கிடைச்சது நான் பர்ன் அவுட் ஆகிட்டேன். லைக் நம்ம அது எந்த டைம்லனா சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் ஆகிறது, மூட் ஆஃப் ஆகிறது, ஆங்ஸைட்டி, எப்படின்னா சொல்லிக்கலாம். அப்போதான் நான் ஒரு கேள்வி என்ன பார்த்து நான் கேட்டுட்டேன், நான் ஏன் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி வேலை பார்க்குறேன்னு. தட்ஸ் கால் யுவர் ட்ரீம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது ஒரு ஆளோ இல்லை நிறைய பேரும் இருக்கும். எனக்கு ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக மாறணும் ஆசை இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். நம்ம எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எக்ஸாம்பிள் என்னையே வச்சு நான் சொல்கிறேன். அவன் ரீச் ஆகிட்டான், நான் ஏன் இன்னும் ரீச் ஆகலை? ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமலே நம்ம செல்ஃபை பயங்கரமாக புஷ் பண்ணுவோம். இப்போ இங்கே லெசன் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச சில கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 100K மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருந்து கூட அவங்களால மணி சரியாக ஏர்ன் பண்ண முடியல. ஸோ பெட்டர் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என்னால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, அட் சேம் டைம் எனக்கு ரிசல்ட் வருது, என்ன கொஞ்சம் பொறுமையாக வருது. பட் ஐ ஹாவ் த மோர் கிளாரிட்டி அண்ட் மோர் எனர்ஜி. ஸோ சக்ஸஸ்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வரும்லாம் கிடையாது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்கள் லைஃப், என் லைஃப் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ மேப் போட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். அஸ் யூ நெக்ஸ்ட் ஸ்டோரி.